கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நாம் இப்போது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். புறஜாதியார் எதை ஏற்றுக்கொண்டார்கள்? தேவ வசனத்தை. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டவர்கள் யார்? யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது அவனோட வாக்குவாதம் பண்ணினவர்கள் யார்? விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள் எதனால் பேதுருவோட வாக்குவாதம் பண்ணினார்கள்? விருத்த சேதனம் இல்லாத மனுஷர்களோட பேதுரு போஜனம் பண்ணினதினால். பேதுரு தான் கண்ட தரிசனத்தை யாரிடம் விவரித்தான்? விருத்த சேதனம் உள்ளவர்களிடம். பேதுரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு காரியத்தை எப்படி விவரிக்க தொடங்கினான்? முதலிலிருந்து வரிசையாய். பேதுரு எங்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்தார்? யோப்பா பட்டணத்தில். பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து எதை கண்டார்? ஒரு தரிசனத்தை. பேதுரு கண்ட தரிசனத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்தது எது? நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு. வானத்திலிருந்து இறங்கி வந்த பெரிய துப்பட்டியை போன்ற கூட்டில் பேதுரு எவைகளை கண்டார்? பூமியிலுள்ள 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள். பேதுரு தன்னுடனே சொல்லுகிற எந்த சத்தத்தை கேட்டார்? பேதுருவே, எழுந்திரு, அடித்து பூசி. ஒரு காலம் தன் வாய்க்குள்ளே எது போனதில்லை என்று பேதுரு சொன்னார்? தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றும். இரண்டாம் தரம் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி பேதுருவிடம் சொன்ன மறுமொழி என்ன? தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. எத்தனை தரம் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி பேதுருவிடம் பேசினது? மூன்று தரம். 3 தரம் வானத்திலிருந்து சத்தம் உண்டான பின்பு எல்லாம் எங்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது? வானத்திற்கு. தரிசனத்தில் எல்லாம் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே எங்கிருந்து பேதுருவினிடத்திற்கு அனுப்பப்பட்ட மனுஷர் வந்தார்கள்? செசரியாவிலிருந்து.
செசரியாவிலிருந்து பேதுருவினிடத்திற்கு எத்தனை மனுஷர் அனுப்பப்பட்டிருந்தார்கள்? 3 மனுஷர். செசரியாவிலிருந்து பேதுருவினிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் எங்கு வந்து நின்றார்கள்? பேதுரு இருந்த வீட்டுக்கு முன்னே. 3 மனுஷர்களோடே கூட போகும்படி பேதுருவுக்கு கட்டளையிட்டவர் யார்? ஆவியானவர். 3 மனுஷர்களோடே கூட எப்படி போகும்படி பேதுருவுக்கு ஆவியானவர் கட்டளையிட்டார்? ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். சோதனை கேள்வி 1. பேதுரு யாரிடத்தில் போஜனம் பண்ணினதாக எருசலேமில் உள்ள விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள்? ஏ, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில். பி, படிப்பறிவில்லாத மனுஷரிடத்தில். சி, அந்நிய ஜாதியான மனுஷரிடத்தில். டி, பரிசேய சதுசேயரிடத்தில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பேதுருவோடு கூட செசரியாவுக்கு சென்ற சகோதரர்கள் எத்தனை பேர்? 6 பேர். பேதுருவும் சகோதரராகிய இந்த 6 பேரும் எங்கு பிரவேசித்தார்கள்? கொர்நேலியுனுடைய வீட்டுக்குள். கொர்நேலியு தன் வீட்டிலே யார் நிற்கிறதை கண்டான்? ஒரு தேவதூதன். யோப்பா பட்டணத்தில் இருக்கிற யாரை அழைக்கும்படிக்கு மனுஷரை அனுப்ப தேவதூதன் கொர்நேலியுடன் கூறினான்? பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேதுரு உனக்கு சொல்லுவான் என்று தேவதூதன் கொர்நேலியுடன் கூறினான்? நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை. பேதுரு பேசத் தொடங்கின போது விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மேல் இறங்கினவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே யார் மேல் இறங்கினார்? அப்போஸ்தலர்கள் மேல். யோவான் எதினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான்? ஜலத்தினாலே. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது கர்த்தர் சொன்ன எந்த வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்தார்? நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று. யாரை விசுவாசித்திருக்கிறவர்களுக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்போஸ்தலர்களைப் போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் தேவன் எதை அனுக்கிரகம் பண்ணினார்? வரத்தை. நான் எம்மாத்திரம் என்று விருத்த சேதனம் உள்ளவர்களிடம் பேதுரு எதற்கு கூறினார்? தேவனை தடுக்கிறதற்கு.
தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்? கூறியவர் யார்? பேதுரு. எதை தேவன் புறஜாதியாருக்கும் அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை. தேவன் புறஜாதியாருக்கும் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் யார்? எருசலேமில் உள்ள விருத்த சேதனம் உள்ள சகோதரர்கள். யார் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சீஷர்கள் சிதறப்பட்டார்கள்? ஸ்தேவான் நிமித்தமாய். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யாருக்கு மாத்திரம் அறிவித்தார்கள்? யூதர்களுக்கு. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை எதுவரைக்கும் சுற்றித் திரிந்து அறிவித்தார்கள்? பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும். சிதறப்பட்ட சீஷர்களில் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்தவர்கள் யார்? சீப்புரு தீவாரும் சிரேனை பட்டணத்தாருமாகிய சிலர். சிதறப்பட்ட சீஷர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனை பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து யாரை குறித்து பிரசங்கித்தார்கள்? கர்த்தராகிய இயேசுவை. சோதனை கேள்வி 2. பேதுரு யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது எதை கண்டதாக விருத்த சேதனம் உள்ளவர்களிடம் சொன்னார்? ஏ, கொடிய பஞ்சத்தை, பி, பூமி அதிர்ச்சியை, சி, தேவதூதனை, டி, ஒரு தரிசனத்தை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சிதறப்பட்ட சீஷர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனை பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து யாருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள்? கிரேக்கருடனே. கிரேக்கர்களோட இருந்தது எது? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் கிரேக்கர்களோட இருந்ததினால் அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி யாரிடத்தில் திரும்பினார்கள்? கர்த்தரிடத்தில். அநேக கிரேக்கர்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பின காரியங்களை குறித்து கேள்விப்பட்டவர்கள் யார்? எருசலேமில் உள்ள சபையார். அநேக கிரேக்கர்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினதினால் அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு எருசலேமில் உள்ள சபையார் யாரை அனுப்பினார்கள்? பர்னபாவை. பர்னபா அந்தியோகியா போய் சேர்ந்து எதை கண்டபோது சந்தோஷப்பட்டான்? தேவனுடைய கிருபையை. பர்னபா அந்தியோகியாவில் உள்ள எல்லாருக்கும் எப்படி இருக்கும்படி புத்தி சொன்னான்? கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி. பர்னபா எப்படிப்பட்டவனாயிருந்தான்?
நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய். பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்ததால் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அநேக ஜனங்கள். பர்னபா யாரை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போனான்? சவுலை தேடும்படி. பர்னபா தர்சு பட்டணத்தில் சவுலை கண்டு எங்கு அழைத்து கொண்டு வந்தான்? அந்தியோகியாவுக்கு. பர்னபாவும் சவுலும் எவ்வளவு காலம் சபையோடே கூடியிருந்தார்கள்? ஒரு வருஷ காலம். பர்னபாவும் சவுலும் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து யாருக்கு என்ன பண்ணினார்கள்? அநேக ஜனங்களுக்கு உபதேசம். முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எங்கே வழங்கப்பட்டது? அந்தியோகியாவில். அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்ட நாட்களில் அந்தியோகியாவுக்கு வந்தவர்கள் யார்? எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள். எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வந்த சில தீர்க்கதரிசிகளில் ஒருவன் யார்? அகபு. உலகமெங்கும் என்ன உண்டாகும் என்று தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகிய அகபு அறிவித்தான்? கொடிய பஞ்சம். உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று யாராலே தீர்க்கதரிசிகளில் ஒருவனாகிய அகபு அறிவித்தான்? ஆவியானவராலே. தீர்க்கதரிசியாகிய அகபு அறிவித்தது போல யாருடைய நாட்களில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று? கிலவுதியுராயனுடைய நாட்களில். கொடிய பஞ்சம் உண்டான போது சீஷர்கள் சகோதரருக்கு உதவியாக என்ன சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள்? பணம். சோதனை கேள்வி 3. பேதுரு பெரிய துப்பட்டியை உற்று பார்த்து கவனிக்கிற போது கண்டது என்ன? ஏ ஜனங்களை, பி ஜீவன்களை, சி தீர்க்கதரிசிகளை, டி ஒரு ஆலயத்தை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கொடிய பஞ்சம் உண்டான போது சீஷர்கள் எதற்கு தக்கதாக சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள்? அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக. கொடிய பஞ்சம் உண்டான போது சீஷர்கள் எங்கு குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள்? யூதேயாவில். கொடிய பஞ்சம் உண்டான போது சீஷர்கள் பணம் சேகரித்து யாருடைய கையிலே கொடுத்து அனுப்பினார்கள்? பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையில். கொடிய பஞ்சம் உண்டான போது சீஷர்கள் பணம் சேகரித்து
பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து யாரிடத்திற்கு அனுப்பினார்கள்? யூதேயாவில் உள்ள மூப்பரிடத்திற்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமேன்.